ஓகே, கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் கொஷின் அதையும் முடிச்சுட்டு அப்படியே பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குன்றதையும் நம்ம பார்த்துருவோம். ஓகே, இப்போ நிஃப்டி நேற்று தாறுமாறாக மேலே போயிருக்கு. அதாவது 345 பாயிண்ட்ஸ் அப்சைடில் போயிருக்கு. 1.45% அப்சைடில் ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. நம்ம நேற்று வீடியோவிலேயே போட்டிருந்தோம். அதாவது அப்சைடில் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்தால் தான் அப்சைடில் மூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரேலியை நம்ம உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி அப் ட்ரெண்டுக்கு திரும்பிடுச்சுன்னு நம்ம முடிவுக்கு வர முடியாது. ஏன் வர முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்விங்கையும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எவ்வளோ தூரம் இறங்கியிருக்கோ இறங்கினதுலேருந்து அப்சைடில் அகைன் மறுபடியும் போகும், அங்கேருந்து ஃபால் ஆகும், அகைன் மறுபடியும் அப்சைடில் போகும், அங்கேருந்து மறுபடியும் ஃபால் ஆகும். ஸோ இதுதான் இப்படி தான் அந்த நிஃப்டி இப்படி தான் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்படின்றப்ப நம்ம இதை ஒரு ஷார்ட் கவரிங்காக தான் நம்ம பார்க்க முடியும். ஓகே, அப்போ நிஃப்டி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ எது வரைக்கும் நிஃப்டி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணிவிட்டு அகைன் அங்கேருந்து கீழே வரலாம். ஒன்று இல்லை, இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சா மட்டுமே அனதர் ஸ்விங் நம்ம எதிர்பார்க்க முடியும். அப்படியே பார்த்தாலும் அனதர் ஸ்விங் பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸாக ப்ரீவியஸ் ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இந்த 23,775 உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ ஓகே, பேங்க் நிஃப்டி தாறுமாறாக ஏறி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 900 பாயிண்ட்ஸ்க்கு மேலே அப்சைடில் போயிருக்கு. ஓகே, நம்ம நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரியே பேங்க் நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு சூப்பராக இருந்திருக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் பேங்கிங்கில் சில ஸ்டாக்ஸுக்கெல்லாம் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதையும் நம்ம என்னென்னு பார்த்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேடாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஓகே, நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம இப்போ பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணலாம். ஓகே, பேங்க் நிஃப்டி இன்றைக்கி அதாவது 2% அப்சைடில் போயிருக்கு. 1.99% ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் நிஃப்டியில் அதாவது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதோட அப்சைடு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த ப்ரீவியஸ் ஹை, அதாவது 50,490 இந்த ரேஞ்ச் 490லேருந்து அதோட விக்கு வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ நம்ம நேற்று வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ப்ராபபிலிட்டி இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு, அதாவது அப்சைடில் பேங்க் நிஃப்டி அப்சைடில் போகணும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா அனதர் ஸ்விங் உங்களுக்கு கிரியேட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே ஃபால் ஆகும். ஸோ 2 ப்ராபபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, பேங்க் நிஃப்டி அப்சைடில் போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு தான், அப்சைடில் தான் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம சொன்னது எவ்வளோ எக்ஸாக்டாக நடந்திருக்கு பார்த்தீங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் டார்கெட்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த 50,490 ஆக்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்ஸை பார்த்துருவோம். அந்த ஸ்டாக்கு உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ பிரேக் அவுட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி, அதாவது எனர்ஜியில் இருக்க சில ஸ்டாக்ஸுகள்லாம் நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாமா?
ஓகே, பேங்க் நிஃப்டி அதாவது ஐசிஐசிஐ பேங்க் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. உங்களுக்கு டபுள் பாட்டம் வந்து நெக்லைன் பிரேக் ஆகி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ என்ட்ரின்னு பார்த்தோம்னா நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கோங்க. பட் டார்கெட் வந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. உங்களுக்கு என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா 1310 அந்த 11 இந்த ரேஞ்சில் நீங்கள் எடுத்துகிட்டு இதோட டார்கெட்னு பார்த்தோம்னா 1345 ஒரு 3% அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, ஆனால் அதாவது என்ட்ரி நம்ம சொன்ன மாதிரி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எஸ்எல் வந்து ப்ராப்பராக வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே தான் வைக்கணும். அதாவது 1197 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். நம்ம கொடுத்துருக்கிறது ஒன்லி ஸ்விங் ட்ரேடிங்க்கு மட்டும். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கும் இந்த ஸ்டாக் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கும் எல்லாருக்குமே நம்ம இதை உங்களுக்கு பயன்படுத்தலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோவை பற்றி ரிவ்யூவும் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸ் வந்து அப்சைடில் உங்களுக்கு ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கோ இல்லை ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். இதோட டார்கெட் ரொம்ப நியர்பைலேயே இருக்குது. 1322 உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நான் ஒரு 1 வீக்குள்ளே ரிட்டர்ன்ஸை நம்ம எதிர்பார்க்கணும், 1 வீக்லேருந்து ஒரு 15 டேஸ்க்குள்ளே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஹை அதாவது 1322க்கு மேலே நீங்கள் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அப்சைடில் திரும்பிடுச்சுன்னு நம்ம அப்சைடில் திரும்பிடுச்சுன்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகே, ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் வாங்குறதா இருந்தால் தாராளமாக இந்த 1323க்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு சில விஷயங்கள்லாம் பார்க்கணும். ஸோ நம்ம வீக்லி க்ளோஸ் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு அதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ இப்போதைக்கு ஒன்லி ஸ்விங் ட்ரேடிங்க்கு மட்டும் நீங்கள் இந்த ஸ்டாக்கை உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம சொன்ன அந்த விஷயம்லாம் நடந்துச்சுன்னா ஸோ இதோட ஆல் டைம் ஹையும் பாருங்களேன். நீங்கள் ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் டேர்முக்கு நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ப்ரைஸில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று தான். ஸோ 1600 அதோட ஆல் டைம் ஹை. ஸோ இப்போ கிடைக்கிறது பார்த்தீங்களா 1238 கிடைக்குது. ஸோ நியூ பையிங் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டாக்குகளை பார்த்துடலாம். ஓகே, நம்ம இப்போது பிரேக் அவுட் ஸ்டாக்குகளை பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா JSW எனர்ஜி அதோட ஆல் டைம் ஹைன்னு பார்த்தீங்கன்னா 700 இங்கே பாருங்கள், அதோட ஆல் டைம் ஹை 794. இந்த 794லேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல டவுன்ஃபால். ஸோ டவுன்ஃபால்லேருந்து உங்களுக்கு டவுன்ஃபால்னு பார்த்தீங்கன்னா 440 வரைக்கும் கீழே டவுன் ஆகிருக்கு. அதை முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைன் வந்து பிரேக் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம ஸ்விங் அண்டு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களோட அனாலிசிஸையும் நீங்கள் பண்ணிடுங்க. டெசிஷன் வந்து நீங்கள் தான் எடுக்கணும். ஸோ இது என்னோட நாலேஜை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த நெக்லைன் வந்து பிரேக் ஆகி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. என்ட்ரின்னு பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிடலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட எஸ்எல்ல நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் கன்சிடர் பண்ண போகிறீங்கன்னா அதோட ப்ரீவியஸ் லோ இந்த 417 வரைக்கும் நீங்கள் 417 எஸ்எல்லாக வச்சுக்கலாம். ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் வாங்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ பிரேக் பண்ணுதோ, அதாவது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கு இந்த 477 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். இந்த 477 ஹிட் ஆனிச்சுன்னா நீங்கள் உடனே எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளில வந்துடணும்.
ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி ஒரு சூப்பரான ஸ்டாக். உங்களுக்கு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைன் பிரேக் ஆகிருக்கு. இதோட டார்கெட் 695 உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை 793. நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்கு இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் டேர்ம்காகவும் இந்த ஸ்டாக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் சிஜி பவர். இந்த சிஜி பவரும் உங்களுக்கு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பட் நெக்லைன் இன்னும் பிரேக் ஆகலை. ஸோ நெக்லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ நெக்லைனை பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இதோட எஸ்எல் பார்த்தோம்னா இந்த லோவை நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கலாம். அதாவது 565 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் 797 ஃபஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை உங்களுக்கு கிட்டத்தட்ட இல்லை 871 உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். ஸோ நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஏபிபி. ஸோ ஏபிபியும் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பட் இன்னும் நெக்லைன் பிரேக் ஆகலை. பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ அதாவது நெக்லைன் பிரேக் ஆகட்டும், பிரேக் ஆகி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரட்டும். ஸோ நீங்களும் இந்த ட்ராப் பண்ணிக்கோங்க. ட்ராப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எஸ்எல்னு பார்க்கும்போது நம்ம எஸ்எல் பார்த்திங்கன்னா இந்த 4980 எஸ்எல்லாக இருக்கும். எஸ்எல்லை வச்சுக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7893 ஃபஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் 9132 உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40% அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ இந்த நம்ம பார்த்த ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி உங்களுக்கு ஒரு அதாவது நம்ம பார்த்த ஸ்டாக்கில் 3மே ஒரு மிட் கேப் ஸ்டாக்ஸ் தான். ஸோ 3மே ஃபண்டமெண்டலாக நல்லா இருக்கிற ஸ்டாக்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்கில் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம், கன்சிடர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.